ஹலோ, வெல்கம் டு கலாஸ் கறிவேல்ட். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் நல்ல ஒரு ரெசிபியுமா வந்திருக்கேன். அது என்னன்னா கோவைக்காய் வச்சு பண்ண போறேன். கோவைக்காய் வச்சு ஈஸியான ஒரு ரெசிபி, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அது நம்ம பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த கோவைக்கானே தெரியாது, அதோட டேஸ்டே அதுல இருக்காது. அவ்வளவு தூரத்துக்கு வேறொரு டேஸ்டா இருக்கும், வித்தியாசமா ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். ஓகே, கரெக்டா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, பார்த்து உங்க ஃபீட்பேக்கை தெரியுங்க. அப்போ அது எப்படி பண்றதுங்கிறது கிச்சன்ல அப்படி பார்க்கலாம் வாங்க. என்னுடைய சேனல் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் அதை கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் வரும். அதில் ஆல்ங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டே இருக்கும். ஓகே, வாங்க பார்க்கலாம். அப்போ நாம் இன்னைக்கு இந்த கோவைக்காய் ரெசிபி பண்ணுறதுக்காக ஒரு 1/4 கிலோ கோவைக்காய் நான் எடுத்துருக்கிறேன். அதுக்கு 2 சைடும் அந்த எண்டு 2ம் நம்ம கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு கழுகி எடுக்கலாம். அதுக்காக நான் 3 பல் பூண்டு எடுத்துருக்கிறேன். ஒரு 15 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த கோவைக்காவை இந்த 2 சைடையும் கட் பண்ணி போட்டுட்டு சின்ன பீசஸாக கட் பண்ணணும். இது பெருசாக ஆனதுனால நான் இந்த மாதிரி அளவுக்கு கட் பண்ணுறேன். சின்னதுன்னா நீங்கள் 2ஆக கட் பண்ணி போட்டுடலாம். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். பாருங்கள், இந்த ரெட் கலரில் உள்ள இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லதுதான். இப்போ இது கூட நாம் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்க்குறோம். தேங்காய் சேர்க்காமே இது பண்ணலாம், அது இன்னொரு வீடியோவில் நம்ம பண்ணலாம். 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும், நிறைய தேவையில்லை. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் இதில் நான் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்க்குறேன். இனி நாம் சேர்க்க போகிறது மிளகு சேர்க்குறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்க்குறேன். இது அதில் சேர்த்தா நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இல்லை உங்கள்கிட்ட இந்த மாதிரி மிளகு இல்லைன்னா நீங்கள் தூள் கூட பெப்பர் பவுடர் இருந்தால் கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்தாலும் போதும். ஓகே, அதை நான் நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், க்ரஷ் பண்ணும்போது சின்ன சின்ன பீசஸ் அப்படி கோவைக்காய் இருந்ததுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்காக ஒரு பேன் சுடு பண்ண வச்சுருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்குறேன். இந்த மாதிரி உள்ள டிஷ்ஷுக்கெல்லாம் தேங்காய் எண்ணெய் தான் நல்லா இருக்கும். இப்போ எண்ணெய் சூடாகட்டும். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்த பருப்பு, 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்க்கலாம். எல்லாத்தையுமா கிளறி விட்டுக்கோங்க. ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுக்கக்கூடிய பூண்டு அதே சேர்த்துடலாம். கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய சின்ன வெங்காயம் இருக்கே, அந்த சின்ன வெங்காயத்தையும் இதோட சேர்த்துட வேண்டியது தான். பாருங்கள், பூண்டோட பச்சை வாசம் கொஞ்சம் போயிடுச்சு. இந்த சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இந்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும். இந்த சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் அந்த தேங்காய் எண்ணெயில் வதக்கும் போது நல்ல ஒரு வாசமாக இருக்குது. வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் நாம் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த கோவைக்காய் சேர்த்துடலாம். நல்ல கிளறி விட்டுக்கோங்க.
உப்பு சேர்க்குறேன். நீங்கள் வந்து உப்பு சேர்க்குறது நம்ம க்ரஷ் பண்ணதுக்காக எடுத்து வச்சோம் கோவைக்காய் மிக்ஸி ஜாரில், அப்போவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருங்க. நான் வந்து அந்த சமயத்தில் சேர்க்கலை, அதனால தான். இப்படி சேர்க்கும்போது நம்ம கிளறு நல்லா கிளறணும், இல்லைன்னா அங்கங்கே உப்பாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். கொஞ்சமாக சேர்த்துட்டு அப்புறம் வேணால் சேர்த்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் சேர்த்தா கூட போதும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, வேகட்டும். சீக்கிரமாக வெந்துடும், ஏன்னா நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்கக்கூடியது, அதனால சீக்கிரமாகவே வெந்துடும். இடையில இடையில 2 தடவை திறந்து பார்த்து கிளறி விட்டுக்கோங்க. தண்ணியெல்லாம் நம்ம சேர்க்கவே இல்லை. சால்ட் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. பெப்பர் வந்து நம்ம க்ரஷ் பண்ணி போடும்போது அந்த பெப்பர் வந்து கடிபடும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் சிலவங்களுக்கு அது பிடிக்காது. அது பிடிக்காது, இல்லை சின்ன குழந்தைகள் இருக்குது அது பிடிக்காதுன்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. காரம் எல்லாம் நிறைய ஆகாது. கோவைக்காய் நல்லா வேகட்டும். பாருங்க, நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ அதுதான் வெந்திருக்கு, இனியும் வேக வேண்டியிருக்கு. நல்லா ட்ரை ஆகணும், இது அப்போதான் நல்லா இருக்கும். ட்ரை ஆகலைன்னா நீங்கள் என்ன ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. ரெடி ஆகிடுச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணுறேன். பாருங்கள், நம்ம கோவைக்காய் இங்கே வந்து தோரன்னு சொல்லுவாங்க கேரளாவில். இந்த மாதிரி ட்ரையாக பண்ணுற வெஜிடபிள்ஸ் எல்லாம் ட்ரையாக பண்ணால் தோரன் தான் சொல்லுவாங்க. கரெக்டாக நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கோவைக்கானே தெரியாது, அவ்வளோ தூரத்துக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கோவைக்காய் சாப்பிடாதவங்கலாம் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா சாப்பிடுவாங்க. சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க. கோவைக்காய் வந்து நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு, அதே மாதிரி கொலஸ்ட்ராலுக்கு எல்லாமே ரொம்ப நல்லது கோவைக்காய். அதனால் எப்போவுமே நம்ம அதை யூஸ் பண்ணுறது நல்லது. ஓகே, தேங்க்யூ.